டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஜிகேல மத்திய அரசு தொடர்பான ஒரு 100+ கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் தொடர்பான முக்கியமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகு, அதாவது சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகு 4ல உங்களுக்கு ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10th 12th புக்ல கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுன்னு கொடுத்திருப்பாங்க. பாலிட்டில 2வது லெசன். 12th வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவண் அரசு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி, இந்தியாவோட கூட்டாட்சி எல்லாம் சொல்லி வரும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம மத்திய அரசு தொடர்பான ஒரு 100+ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒன்றிய அரசுனாலும் ஒண்ணுதான், மத்திய அரசுனாலும் ஒண்ணுதான், நடுவண் அரசுனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ முக்கியமான ஒரு 100+ வினாக்கள் பார்க்க போறோம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றிய சட்டப்பிரிவுகள் உள்ளன? ஓகேங்களா? சோ இந்திய அரசியலமைப்புடைய எந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசோட நிர்வாகம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ பகுதி வந்து பாத்தீங்கன்னா 5. பகுதி 5ல தான் வந்து பாத்தீங்கன்னா 52 to 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பத்தி குறிப்பிடுது. ஓகேங்களா? சோ 52 to 78. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2வது கேள்வி, இந்திய நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இந்திய நடுவண் அரசுடைய தலைமையகம் பாத்தீங்கன்னா புதுடில்லியில் அமைந்திருக்கு. ஆப்ஷன் சி. 3வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகத்தை விவரிக்கிறது? ஓகேவா? சோ முன்னாடி கேட்டது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி வந்துட்டு 5. இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்ட பிரிவுகள் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ மத்திய அரசுடைய சட்ட பிரிவுகள் பாத்தீங்கன்னா 52 to 78. ஓகேங்களா? சோ ஏதாவது ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 52 to 78 வரையிலான சட்ட பிரிவுகள் பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய, அதாவது நடுவண் அரசின் நிர்வாகத்தை பற்றி விவரிக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 4வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியா ஒரு டேஸ் அரசமைப்பை கொண்டுள்ளது. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஒரு கூட்டாட்சி அரசமைப்பை கொண்டுள்ளது. மத்திய மாநில இது ரெண்டுமே சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு கொண்டுள்ளது. 5வது கேள்வி, நடுவண் அரசின் 3 முக்கிய அங்கங்கள் யாவை? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? சோ நடுவண் அரசுடைய முக்கிய அங்கங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த 3 தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கிய அங்கங்களாக வந்துட்டு விளங்குது. ஓகேங்களா? சோ நடுவண் அரசுடைய 3 முக்கிய அங்கங்கள். 6வது கேள்வி, இந்திய நடுவண் நிர்வாகத்தின் தலைவராக யார் திகழ்கிறார்? சோ இந்தியாவுடைய நடுவண் நிர்வாகத்தோட தலைவராக திகழ்பவர் யாரு? குடியரசுத் தலைவர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பெயரளவிலான தலைவர். உண்மையான தலைவர் அப்படின்னா மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா பிரதமர். ஓகேங்களா? சோ உண்மையான தலைவர்னா பிரதமர், பெயரளவிலான தலைவர்னா குடியரசுத் தலைவர். 7வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியா ஒரு டேஸ் முறையில் செயல்படுகிறது. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா என்னது? இரட்டை அரசாங்க முறையில் செயல்படுகிறது. ஓகேங்களா? இரட்டை அரசாங்கம்னா என்னது? மத்திய அரசு அதோட வேலையை செய்யும், மாநில அரசு அதோட வேலையை செய்யும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இரட்டை அரசாங்க அமைப்பாக செயல்படுகிறது. 8வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகளில் ஒன்று அல்லாதது எது? சோ இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதி என்னது? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய அரசிலோ மாநில அரசிலோ வந்து பாத்தீங்கன்னா ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆனா இருப்பதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் தவறானது. அடுத்தது மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா? சோ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? சோ என்ன பண்ணக்கூடாது? மத்திய அரசிலோ மாநில அரசிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப வந்து இங்க இருப்பதுன்னு கொடுக்கறது தவறான ஒண்ணு. ஆப்ஷன் சி. சோ ஏஜ் பார்த்து வச்சுக்கோங்க, 35. ஓகேங்களா? 9வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர் குழுவில் யார் இடம் பெறுவார்? சோ இந்திய குடியரசுத் தலைவர், அதாவது இந்தியாவுக்கான குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுற அந்த தேர்தல்ல வாக்களிக்கும் வாக்காளர் குழுல யாரெல்லாம் இடம் பெற்றிருப்பான்னு பாத்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் இடம் பெற்றிருப்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பெற்றிருப்பாங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே, இந்த 3மே வந்துட்டு இடம் பெற்றிருப்பார்கள். மேலே கூறிய அனைத்தும். 10வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவருடைய பதவி காலம். சோ அவருடைய பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு, 5 ஆண்டுகள். ஓகேவா? சோ வந்துட்டு ஒருவேளை அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தா துணை குடியரசுத் தலைவரிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட என்னது இறப்பு நிகழ்ந்தாலும் என்ன பண்ணிருவாரு? அதுக்கப்புறம் வந்து பதவி விட்டு விலக வேண்டும். ஆனா முழுமையான பதவி காலம்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். 11வது கேள்வி, இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார்? சோ இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 12வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவியேற்பு உறுதிமொழியை யார் செய்து வைப்பார்? இப்ப வந்து குடியரசுத் தலைவர் வந்துட்டு வாக்காளர், அதாவது அவங்க வாக்காளர் குழுவினால வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கான அந்த பதவியேற்பு உறுதிமொழியை யார் செஞ்சு வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி.
சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? சோ பதவி பிரமாணம் யார் செஞ்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 13வது கேள்வி, குடியரசுத் தலைவர் எந்த இடங்களில் அலுவலக பணிகளை மேற்கொள்வார்? சோ வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அலுவலக பணிகளை மேற்கொள்வார். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டடம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல அப்படின்னா ராஷ்டிரபதி நிலையம். சோ டெல்லியில வந்து ராஷ்டிரபதி பவன், ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம், ஓகேங்களா? சிம்லாவில் ரிட்ரீட் கட்டடம். சோ இந்த 3 இடங்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஒன்று வந்து வடக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தெற்குல இருக்கும், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துட்டு நாட்டுடைய இந்த 3 பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவர் அலுவலக பணிகளை மேற்கொள்கிறார். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 14வது கேள்வி, குடியரசுத் தலைவர் எந்த அதிகாரங்களை பயன்படுத்துகிறார்? ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், இந்த 3மே வந்துட்டு அவர் பயன்படுத்துகிறார். ஓகேவா? சோ மேலே கூறிய அனைத்தும். நெக்ஸ்ட் ஒன் 15வது கேள்வி, குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிப்பின்படி நிர்வாக நடவடிக்கை மேற்கொள்கிறார்? சோ குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 77 படி மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயராலேயே நடைபெற வேண்டும். ஓகேவா? பெயராலே ஒவ்வொரு மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயராலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறணும்னு சொல்றது சட்டப்பிரிவு தான் இந்த சட்டப்பிரிவு 77. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 16வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு வேட்பாளர் எவ்வளவு வாக்காளர்கள் முன்மொழியப்பட வேண்டும்? சோ குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு ஒருத்தர் போட்டியிடுறாருன்னா அவர் வந்துட்டு எவ்வளவு வாக்காளர்களால் முன்மொழியப்பட வேண்டும்? சோ இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? சோ 50 வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்மொழியணும், 50 வாக்காளர் வந்துட்டு வழிமொழியணும், ஓகேங்களா? சோ அவருடைய பெயரை வந்துட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் இருக்கக்கூடிய 50 வாக்காளர்கள் முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும், ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் 17வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தேர்தல் எந்த முறையில் நடைபெறுகிறது? சோ குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நடக்காது, ஓகேவா? சோ இது மறைமுக தேர்தல், அதாவது ஒற்றை மாற்று வாக்கு முறையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படிதான் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும், ஓகேவா? 50 வாக்காளர்கள் முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் வழிமொழியணும், ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அவருடைய தகுதிகளும் படிச்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 18வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகளில் ஒன்று அல்லாது, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? சோ என்னது இது? இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது பூர்த்தியடைந்தா இருக்கணும், ஓகேவா? மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியும் பெற்றிருத்தலும், ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, ஓகேவா? சோ இருப்பதுன்னு வந்திருக்க தவறானது. 19வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான காரணம் என்ன? சோ குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படணும்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அவர் அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் தான் என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். ஒருவேளை அவர் அரசியலமைப்பு உட்பட்டு செயல்படாமல் அரசியலமைப்பை மீறி இருந்தால், ஓகேங்களா? சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஓகேங்களா? அது வந்துட்டு அந்த அந்த அவையில வந்து நிரூபிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. சோ அதற்கான ஆர்டிகிள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 61, சட்டப்பிரிவு 61 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ஓகேவா? சோ இந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு வந்து இவர் மீது நிரூபிக்கப்பட்டால் பதவியிலிருந்து நீக்கப்படுவார், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 20வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான சட்டப்பிரிவு. சோ இப்பதான் பார்த்தோம். சோ வந்துட்டு அரசியலமைப்பை மீறி, ஓகேவா, செயல்படுவார் அப்படின்னா என்னது, அவர் சட்டப்பிரிவு 69 படி பதவியிலிருந்து நீக்கப்படுவார் குடியரசுத் தலைவர், ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான செயல்முறை தொடங்குவதற்கு தேவையான உறுப்பினர்களின் பங்கு. சோ குடியரசுத் தலைவர் வந்துட்டு பதவியிலிருந்து நீக்கப்படணும்னா, ஓகேங்களா, சோ அதுக்கு தேவையான உறுப்பினர்களின் பங்கு. சோ ஒண்ணு பாத்தீங்கன்னா 1/4 பங்கு உறுப்பினர்கள், ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படணும்னா 1/4 பங்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் வந்துட்டு என்னது வாக்களிக்கணும். அதாவது அவரை நீக்கப்படுவதற்காக, ஓகேங்களா, சோ 1/4 பங்குக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்கணும், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 22வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான அறிவிப்பு காலம் எவ்வளவு? சோ இவர் வந்துட்டு அவரோட மீது அரசியல் அமைப்பை மீறி வந்துட்டு செயல்படுறாருன்னு சொல்லிட்டு நீக்கப்படணும்னா அவருக்கான அறிவிப்பு காலம் கொடுத்திருப்பாங்க, இவ்வளவு நாட்கள், ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள், ஆப்ஷன் பி 14 நாட்கள், ஓகேவா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான அறிவிப்பு காலம் வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள். 23வது கேள்வி, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? சோ குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை கூட்டுவார், ஓகேங்களா? சோ 2 முறை கூட்டுவார்.
எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்றம் புதுசா, அதாவது இப்ப வந்து புதுசா வந்துட்டு பிரதமரா யார் வர்றாங்க ஓகேங்களா. சோ 5 ஆண்டு காலம் பதவி முடிஞ்சு இன்னொரு எலெக்ஷன் நடந்து அதுல வந்து ஜெயிச்சு வர்றாங்கல்ல. சோ அந்த புதிய கூட்டத்தொடையை வந்துட்டு இவர் உரையாற்றி துவக்கி வைப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டோடைய நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டம் ஓகேங்களா. சோ வருஷம் வருஷம் நடக்கிற அந்த முதல் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட உரையோட துவங்குது. அப்ப மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 2 முறை ஓகேங்களா. சோ குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா 2 முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். அடுத்து 24வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை துவக்கி வைக்கும் உரையை யார் வழங்குகிறார் ஓகேங்களா. சோ இப்பதான் பார்த்தோம் ஓகேங்களா. சோ புதுசா எலெக்ஷன் நடந்து ஓகேங்களா, எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்ற அந்த நாடாளுமன்றத்துடைய புதிய கூட்டத்தொடரை வந்துட்டு இவர் தான் துவக்கி வைக்கிறாருன்னு பார்த்தோம். யாரு? குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற நார்மலான ஒரு முதல் கூட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவரோட உரையோட தான் வந்துட்டு நம்ம துவங்குறோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 25வது கேள்வி, நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு யாருடைய முன் ஒப்புதல் தேவை? சோ நிதி மசோதாவை வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தணும்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாம அறிமுகப்படுத்தவே முடியாது ஓகேங்களா, நிதி மசோதாவை. ஓகேவா, அப்ப நிதி மசோதாவை அறிமுகப்படுத்தணும்னா நாடாளுமன்றத்துல அதுக்கு முன் அனுமதி யார்கிட்ட வாங்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட வாங்கணும். குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் 26வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையின் கூட்டத்தொடரையும் முடிவுக்கு கொண்டு வரும் அதிகாரம் யாருக்குள்ளது? சோ மக்களவையோ மாநிலங்களவையோ ஓகேவா. சோ எந்த ஒரு கூட்டத்தொடரையும் வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வரும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு ஓகேங்களா. சோ குடியரசுத் தலைவருக்கு தான் வந்துட்டு எந்த ஒரு அவையும் முடிவுக்கு கொண்டு வரும் அதிகாரம் இருக்கு. 27வது கேள்வி, மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன் அதனை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ஓகேங்களா. சோ அவங்களுடைய இது வந்துட்டு சரியா செயல்படல ஓகேங்களா. சோ நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்களோட அந்த பதவி காலம், அதாவது அந்த மக்களை வந்துட்டு யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்னே வந்துட்டு அதை கலைக்கும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு ஓகேங்களா. சோ பெரும்பான்மையான இது இல்லைன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கலைக்கிற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 28வது கேள்வி, இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக பணிகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? சோ வந்து பாத்தீங்கன்னா 12 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஓகேங்களா. சோ மாநிலங்களவையுடைய அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 250 ஓகேங்களா. சோ 250. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள் ஓகேவா. சோ தற்போது 245 இருக்கு ஓகேங்களா. தற்போது 245 ஓகேவா. அதிகபட்சமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 250. சோ அதுல 12 உறுப்பினர்களை வந்து பாத்தீங்கன்னா என்னது? இலக்கியம், அதுக்கப்புறம் அறிவியல், கலை, சமூக பணிகள்ல சிறந்து விளங்குற நபர்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? அவங்க வந்து உறுப்பினர்களா தேர்ந்தெடுப்பாங்க. 29வது கேள்வி, ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த எத்தனை நபர்கள் மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? சோ மாநிலங்களவைக்கு 12 பேர். சோ மக்களவைக்கு பாத்தீங்கன்னா 2 பேரை நியமிக்கிறார் ஓகேங்களா. சோ குடியரசுத் தலைவர் 2 பேரை இந்த இரண்டு, அதாவது ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த இந்த 2 நபர்களை மக்களவைக்கு நியமிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க ஓகேங்களா. சோ ஜனவரி 20, அதாவது 2020 ஜனவரி 25ஆம் தேதி சோ இந்த மக்களவைக்கு 2 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதை, அதாவது ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 2 பேரை தேர்ந்தெடுக்கப்படுவது நீக்கப்பட்டு விட்டது ஓகேங்களா. சோ இது இன்னைக்கு நடைமுறையில கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாம ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை வந்துட்டு மக்களவைக்கு வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருந்தார். சோ இனிமேல் அந்த ப்ராசஸ் கிடையாது. 30வது கேள்வி, ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை அமைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? சோ ஆண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா நிதிக்குழுவை அமைக்கிற அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு ஓகேங்களா. சோ ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நிதிக்குழுவை அமைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. 31வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு தண்டனையை மன்னிக்கும் அதிகாரத்தை கொள்ளுது? ஒருத்தர் மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ பெற்றிருந்தாலும் அவரோட தண்டனையை வந்துட்டு குறைக்கலாம், அதோட தண்டனையை நீக்கும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சோ அது எந்த சட்டப்பிரிவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சட்டப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 72. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. 61 இம்பார்ட்டன்டான ஒண்ணு, 72 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. 61 வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கிறது. இது வந்து குடியரசுத் தலைவர் யாராவது தண்டனை பெற்றிருந்தாங்க, அதாவது மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ பெற்றிருந்தாங்க, அதை குறைக்கிற அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? குறைக்கதை அதிகாரம், அதுக்கப்புறம் தண்டனையில இருந்து விடுவிக்கிற அதிகாரம்லாம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அது எந்த சட்டப்பிரிவின் படி பாத்தீங்கன்னா 72. 61 72 ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
So next question 33வது கேள்வி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரை பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக அறிவிக்கிறது? சோ குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்னது மத்திய பாதுகாப்பு படையுடைய தலைமை தளபதியாக வந்து திகழ்வார். ஓகேங்களா? சோ அது எந்த சட்டப்பிரிவுன்னு கேக்குறாங்க. சோ சட்டப்பிரிவு 53(2). ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவர் தொடர்பா இது வரைக்கும் நம்ம 77ங்கிற சட்டப்பிரிவு பார்த்திருக்கோம். 61 அவர் வந்து அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் என்ன பண்ணலாம், அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். 72 வந்து பாத்தீங்கன்னா தண்டனை மன்னிப்பு, அதாவது மரண தண்டனை, ஆயுள் தண்டனைகளுக்கு பாத்தீங்கன்னா என்னது அவர் வந்துட்டு மன்னிப்போ இல்லது அந்த தண்டனையில இருந்து விடுவிக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்கு. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன பாக்குறோம், 53(2)ங்கிறது இந்திய அரசியலமைப்புடைய என்னது பாதுகாப்பு படை, அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்பு படையோட தலைமை தளபதியாக வந்துட்டு குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிற சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவுன்னு பாத்தீங்கன்னா 53(2). ஓகேங்களா? சோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதன் மூலம் என்னது மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்கவும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைதியை ஏற்படுத்தவும் இவருக்கு அதிகாரம் இருக்கு. நெக்ஸ்ட் 34வது கேள்வி இந்திய அரசியலமைப்பின்படி வெளிநாடுகளுடன் உடன்படிக்கைகள் யாரின் பெயரில் நடைபெறுகிறது? சோ வெளிநாடுகளுடன் வந்துட்டு ஒரு உடன்படிக்கைன்னா அது யாரோட பேர்ல நடைபெறுதுன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் நடைபெறுது. ஓகேங்களா? சோ வெளிநாடுகளுடன் உடன்படிக்கைகள் குடியரசுத் தலைவரின் பெயரில் தான் நடைபெறுகிறது. அடுத்து 35வது கேள்வி இந்தியாவிற்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கும் அதிகாரம் யாருக்கு உண்டது? சோ இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள், சோ வெளிநாட்டுடைய தூதர்களை வரவேற்கும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து 36வது கேள்வி தேசிய அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய அவசர நிலை அப்படின்னா 352, அதாவது போரு, வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி. ஓகேங்களா? சோ இந்த சூழ்நிலைகளின் காரணமாக குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி நிலையை அறிவிப்பார். ஓகேங்களா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலைன்னா 352. மாநில அவசர நிலைன்னா மாநிலத்துல வந்துட்டு ஏதாவது, ஓகேங்களா, சோ மாநிலத்துல ஏதாவது நெருக்கடி நிலை, அதாவது அந்த மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த சட்டப்பிரிவின் கீழ் வந்துட்டு அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடத்துவார்னா 356. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலை. போரு, ஆயுதமே இந்தியாவில வந்து ஏதாவது போர் நடந்தாலோ, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, வெளிநாட்டினவர் வந்துட்டு நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறது, சோ இதெல்லாம் மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிப்பார். ஓகேங்களா? சோ அது எந்த சட்டப்பிரிவுன்னு பாத்தீங்கன்னா 352. 352, 356, அதுக்கப்புறம் 360. இது ரொம்ப ரொம்ப மூணுமே முக்கியமானது. இது தேசிய அவசர நிலை, இது மாநில அவசர நிலை, இது நிதி நெருக்கடி நிலை. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? ஓகேங்களா? சோ அரசியலமைப்பு சட்டத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை, அரசியலமைப்பை மீறி செயல்படுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும். ஓகேங்களா? அங்க வந்து ஆட்சி அந்த மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அது எந்த சட்டப்பிரிவின் கீழ் பாத்தீங்கன்னா 356. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு இந்த 3 சட்டப்பிரிவுகளுமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி அவசர நிலையை அதிகரிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? ஓகேங்களா? சோ நிதினா இப்ப இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா என்னது, சோ இலங்கையில வந்துட்டு ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்படுச்சுல, சோ அந்த மாதிரி இந்தியாவுல ஏதாவது இது வரைக்கும் ஏற்படவில்லை, இந்தியால அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நிதி நெருக்கடி நிலை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, ஓகேங்களா, சோ குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிலையை அறிவிப்பார். எந்த சட்டப்பிரிவின் கீழ்னு பாத்தீங்கன்னா 360வது சட்டப்பிரிவின் கீழ். ஓகேவா? சோ மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான 352, 356, 360 இந்த மூணையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், 61, 72ங்கிற குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலங்கள். சோ அதிகமா இந்தியாவில 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. சோ அதுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப். ஓகேங்களா? சோ கேரளா மற்றும் பஞ்சாப்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமான குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. சோ எத்தனை முறைன்னு பாத்தீங்கன்னா 9 முறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான சட்டப்பிரிவு. சோ இப்பதான் பார்த்தோம் குடியரசுத் தலைவர் வந்துட்டு பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான சட்டப்பிரிவு 61. 40வது கேள்வி குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான தீர்மானம் எங்கு தொடங்கலாம்? சோ குடியரசுத் தலைவர் வந்துட்டு அரசியலமைப்பை மீறி செயல்படுறாருன்னா, ஓகேங்களா, சோ அவரை நீக்கப்படுவதற்கான தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 2 அவைகளிலும். ஓகேங்களா? சோ மக்களவை, மாநிலங்களவை, சோ 2 அவைகளிலுமே அவரோட வந்துட்டு அரசியலமைப்பை மீறி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான தீர்மானம் வந்து அங்க தொடங்கப்படும். ஓகேங்களா? 2 அவைகளிலுமே.
41வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்யும் பொழுது அவர் கடிதத்தை யாரிடம் வழங்க வேண்டும்? சோ ஓகேவா, சோ அவரோட உடல்நிலை காரணமாகவோ இல்ல அவருக்கு விருப்பமின்மை காரணமாகவோ அவர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறாருன்னா அவர் வந்துட்டு ராஜினாமா கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரிடம் தான் கொடுப்பாரு. ஓகேங்களா, சோ துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. துணை குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. சோ நெக்ஸ்ட் ஒன், 42வது கேள்வி, குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின்படி நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? சோ இது பாத்தீங்கன்னா 53. ஓகேங்களா, சோ 53 படி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது அவருடைய அலுவலர்கள் மூலமாகவோ பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்களை வந்து அரசியலமைப்பின்படி செயல்படுத்துவார். ஓகேங்களா, சோ பிரிவு 53 நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். சோ இதே 77 வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இவரோட பெயரால குடியரசுத் தலைவருடைய பெயரால வந்து பாத்தீங்கன்னா என்னது மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் நடைபெறணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சோ குடியரசுத் தலைவரின் பெயரால் நிர்வாக நடவடிக்கை நடைபெற வேண்டும்னா 77. ஓகேங்களா, சோ 53 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நேரடியாகவோ குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ இல்லைன்னா அவருக்கு கீழே வேலை பார்க்கிற அந்த அலுவலர்கள் மூலமாகவோ வந்து என்ன பண்ணலாம், மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின்படி நிதி நெருக்கடியை அறிவிக்கலாம்? சோ பார்த்தோம், நிதி நெருக்கடி பிரிவு 360 இதெல்லாம் ரிப்பீட்டடா வருது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது? ஓகேவா, சோ இது வரைக்கும் நம்ம குடியரசுத் தலைவர் பார்த்தோம். சோ துணை குடியரசுத் தலைவர் பதவியை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 63. சோ 63 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டோட 2வது உயர்ந்த பதவியை தான் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, சோ பிரிவு 63 தான் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவியை சொல்லுது. ஓகேங்களா, சோ சட்டப்பிரிவு 63. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 45வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் எந்த சட்ட பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சோ வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 66(1). ஓகேங்களா, சோ ஆப்ஷன் பி 66(1) படிதான் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாரு. ஓகேங்களா, சோ இவர் என்ன பண்ணுவாரு, மறைமுக தேர்தல் மூலம் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தேர்ந்தெடுக்கப்படுதல் முறையை குறிப்பது என்னது 66(1). சோ என்னது துணை குடியரசுத் தேர்தலும் வந்து பாத்தீங்கன்னா என்னது குடியரசுத் தலைவர் தேர்தல் மாதிரி ஒரு மறைமுக தேர்தல் தான். ஓகேங்களா, சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்ற சட்டப்பிரிவு தான் பாத்தீங்கன்னா என்னது 66(1). நெக்ஸ்ட் 46வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகளில் ஒன்று அல்லாதது. சோ துணை குடியரசுத் தலைவரா வந்துட்டு நம்ம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிறைவு செய்திருத்தல் வேண்டும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கொடுத்திருக்காங்க. ஓகேயா, சோ வந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதியை தான் பெற்றிருக்கணும், மாநில சட்டமன்றங்கள உறுப்பினராக எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, சோ அது தகுதிகள் இது ஒன்று கிடையாது. ஓகேங்களா, சோ இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது பூர்த்தியடைவதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். மாநிலங்களவையோட தலைவராக திகழ்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை தலைவர் யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லணும், துணை குடியரசுத் தலைவர். அதனாலதான் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும் சொல்றாங்க. 47வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். சோ இவருடைய பதவிக்காலம் வந்து பாத்தீங்கன்னா என்னது 5 ஆண்டுகள் தான். ஓகேங்களா, சோ இவருடைய பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் தான். 48வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான தீர்மானம் முதலில் எங்கு வரப்படுகிறது? ஓகேவா, சோ துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவியிலிருந்து நீக்கணும்னா அவருக்கான தீர்மானம் முதல்ல எங்க கொண்டு வரப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில தான் கொண்டு வரப்படும். ஓகேங்களா, சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய தலைவர். மாநிலங்களவையினாலே துணை குடியரசுத் தலைவர் தான் வருவார். ஓகேங்களா, சோ மாநிலங்களவையுடைய தலைவராக திகழ்பவரும் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா, சோ அவரை பதவியிலிருந்து நீக்கிறோம்னாலும் அவருக்கான தீர்மானம் முதல்ல எங்க கொண்டு வரப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன் எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? சோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள். குடியரசுத் தலைவருக்கும் சரி துணை குடியரசுத் தலைவருக்கும் சரி அவர் பதவியிலிருந்து தூக்கணும்னா 14 நாட்கள் வந்துட்டு முன்னறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். 50வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான தீர்மானம் முதலில் எந்த, சோ அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா, சோ மாநிலங்களவையில் தான். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 51வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் எந்த அவையின் தலைவராக செயல்படுகிறார்? சோ துணை குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா எந்த அவையுடைய தலைவராக செயல்படுகிறார்?
ஸோ வந்து என்னது மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவர் தான் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மாநிலங்களவையோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர். 52வது கேள்வி, மாநிலங்களவையில் சம வாக்குகளின் பொழுது துணை குடியரசுத் தலைவர் என்ன செய்கிறார்? ஓகேங்களா. சோ மாநிலங்களவையில ஒரு மசோதா வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னது அது வந்துட்டு செயல்படுத்தலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அங்க வந்து முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஓகேவா. சோ அப்ப வந்து வாக்குகள் எடுப்பாங்க. அந்த சம வாக்குகளின் போது என்ன பண்ணுவாரு துணை குடியரசுத் தலைவர் என்ன செய்வான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லியிருக்கு. அதாவது 100ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ 2 பேருக்கும் வந்துட்டு சமமா, அதாவது ஒருத்தர் வந்து அந்த மசோதாக்கு ஆதரவா இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த மசோதாக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. சோ வந்துட்டு சமநிலையில இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணுவாரு முடிவு வாக்கு அளிப்பவர். ஓகேவா. சோ அவர் வந்து அதை ஓட்டி போட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். அதான் முடிவு வாக்கு. ஓகேங்களா. சோ முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. 53வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் பொழுது புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் அந்த பணிகளை மேற்கொள்கிறார்? சோ யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர். ஓகேங்களா. சோ மாநிலங்களவைக்கு தலைவராக செயல்படுவர் தான் துணை குடியரசுத் தலைவர். அவருக்கு கீழே ஒரு துணைத் தலைவர் இருப்பார். ஓகேங்களா. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பதவி காலியாகும் பொழுது அந்த மாநிலங்களவையோட துணைத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது துணை குடியரசுத் தலைவருக்காக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது தற்காலிகமா. ஓகேங்களா. சோ அடுத்ததான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் தற்காலிகமாக அந்த மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாத பொழுது அந்த பணிகளை வந்துட்டு மேற்கொள்வார். அடுத்த 54வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகும் பொழுது அவர் யாரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்க வேண்டும்? சோ ஒருவேளை துணை குடியரசுத் தலைவர் தன்னோட ஏதாவது ஒரு என்ன சொல்றது உடம்பு முடியாமலோ இல்ல வந்துட்டு பதவியில இருந்து விலகணும் ராஜினாமா கொடுக்குறாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ராஜினாமா கடிதத்தை வழங்குறாரு. நெக்ஸ்ட் ஒன் 55வது கேள்வி, சட்டப்பிரிவு 74(1) படி பிரதமர் யாருக்கு அறிவுரை வழங்குகிறார்? சோ பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அறிவுரை வழங்குகிறார்? சோ குடியரசுத் தலைவருக்கு. ஓகேங்களா. சோ சட்டப்பிரிவு 74(1) படி குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அறிவுரை வழங்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்றது சட்டப்பிரிவு 74(1). ஓகேங்களா. 56, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே நேரத்துல காலியா இருந்துச்சுன்னா ஓகேங்களா. சோ குடியரசுத் தலைவரும் இல்ல துணை குடியரசுத் தலைவரும் இல்ல, ரெண்டு பதவியுமே காலியா இருக்கும் பொழுது யார் குடியரசுத் தலைவர் பணிகளை மேற்கொள்கிறார்? சோ யார் மேற்கொள்வான்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணமும் செய்து வைப்பார். ஓகேங்களா. சோ இந்த 2 பதவியுமே காலியா இருக்கும் பொழுது யார் வந்துட்டு குடியரசுத் தலைவரா தற்காலிகமா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி 1969ல ஒருத்தர் இருந்திருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா என்னது ஹிதயதுல்லா அப்படிங்கிறவர். ஓகேங்களா. சோ அப்ப வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த ஹிதயதுல்லா 1969 அந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 57 வந்து பாத்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் பணிகளை யார் தற்காலிகமாக மேற்கொண்டார்? இப்பதான் பார்த்தேன். ஓகேங்களா. சோ 2 பேருமே இல்லாத சமயத்துல இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிதயதுல்லா ஓகேங்களா ஜஸ்டிஸ் எம் ஹிதயதுல்லா அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பணிகளை மேற்கொண்டார். 58வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான முறை என்ன? சோ இரு அவைகளின் உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இரு அவைகளின் உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 59வது கேள்வி, பாராளுமன்றத்தில் வாக்குகள் சமமாக இருந்தால் முடிவு வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஓகேவா. சோ இப்ப நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா வந்துட்டு சில பேர் வந்துட்டு பாதி பேர் வந்துட்டு 50 பேர் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, 50 பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா என்னது ஒரு சம வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. சோ யாராவது ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணலாம் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர அதிகாரம் இருக்கும். ஓகேங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சட்டப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 100. ஓகேங்களா. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. சட்டப்பிரிவு
100. யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஓகேவா, ஹையர் போஸ்டிங்ல இருக்கவங்க அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா என்னது அதுக்கு வாக்களிச்சு, ஓகேவா, சோ ஆதரவு தெரிவிச்சும் வாக்களிக்கலாம், அவங்க வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சும் வாக்களிக்கலாம், ஓகேங்களா. சோ அந்த மாதிரி வாக்குகள் சமமாக இருக்கும் பட்சத்துல முடிவு வாக்கு அளிக்கும் உரிமையை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா 100, ஓகேங்களா. சோ இதை வந்து 50-50 இருந்துச்சுன்னா இதுல என்ன பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு நம்ம கணிக்க முடியும். அதனால வந்துட்டு ஹையர் போஸ்டிங்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு முடிவு வாக்கு கொடுத்து அதை வந்துட்டு என்னது இதை வந்துட்டு ஒரு சால்வ் கொண்டு வரலாம், ஓகேங்களா. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு வாக்குனாலே சட்டப்பிரிவு 100. அடுத்து 60வது கேள்வி, இந்தியாவின் பிரதமர் பதவியானது எங்கிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சோ நம்ம இந்தியாவுல பிரதமர் பதவின்னு சொல்றோம்ல, அது எங்கிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய வெஸ்ட்மினிஸ்டர் முறையில இருந்தா பாத்தீங்கன்னா எனது பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பிரிட்டிஷாருடைய வெஸ்ட்மினிஸ்டர் முறை. 61வது கேள்வி, மக்களவை பெரும்பான்மை கட்சியின் தலைவர் யார் பிரதமராக நியமிக்கப்படுறார்? மக்களவையோட பெரும்பான்மை கட்சியின் பெரும்பான்மை கட்சியோட தலைவரை யார் பிரதமராக நியமிக்கிறார்? சோ யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், ஓகேவா. சோ இப்ப நம்ம தேர்தல்ல ஓட்டு போடுறோம், மக்களவை எலெக்ஷன் வரும்ல, அதுல வந்துட்டு ஓட்டு போறோம், அதுல பெரும்பான்மை பெற்ற அந்த கட்சியோட தலைவரை வந்துட்டு பிரதமராக யார் நியமிக்கிறான்னு பாத்தீங்கன்னா யாரு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். 62வது கேள்வி, மக்களவையில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லை எனில் குடியரசுத் தலைவர் என்ன செய்கிறார்? சோ மக்களவையில பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்குமே வந்துட்டு தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை கூட்டணியை அமைக்க கூறுகிறார், ஓகேவா. சோ பெரும்பான்மையான கூட்டணியை அமைக்க கூறுகிறார். 63வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பிரதமரின் கடமைகள் குறிப்பிடப்படுது, ஓகேவா. சோ எந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரதமரோட கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 78. சோ இந்த 78 தான் பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சருடைய கடமைகளை பற்றி கூறுகிறது, ஓகேங்களா. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறுவது 78. 74(1) இது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறது, உதவுறது, அவருக்கு அறிவுரை கூறுறது, ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்துட்டு இவங்களுடைய பொறுப்பாக இருக்கும் சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா 74(1). பிரதம அமைச்சரோட கடமைகளை பற்றி கூறுவது பிரிவு 78. அடுத்து 64வது கேள்வி, பிரதமர் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி மற்றும் நிகழ்ச்சி நிரலை யாருடன் ஆலோசிக்கிறார், ஓகேவா. சோ பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டத்துடைய தேதி, சோ அதோட நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் யார் கூட ஆலோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை செயலாளர், ஓகேங்களா. சோ அமைச்சர்கள் குழுவோட, ஓகேங்களா, அமைச்சரவை செயலாளர் அமைச்சர்கள் குழுவோட தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்த அஜெண்டாலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோட ஆலோசிக்கிறான்னா அமைச்சர்கள் குழுவோட தான், ஓகேங்களா. சோ அவருக்கு கீழே இருக்கவங்க பாத்தீங்கன்னா அமைச்சர்கள், அந்த குழுவோட தான் வந்து பாத்தீங்கன்னா எனது ஆலோசனை செய்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அமைச்சர்கள் மக்களவைக்கு பொறுப்பாக இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது? சோ வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்துட்டு மக்களவைக்கு பொறுப்பாக இருப்பாங்க, ஓகேங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு 75 தான், அதாவது சட்டப்பிரிவு 75 தான் பாத்தீங்கன்னா எனது அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் சொல்லிட்டு குறிப்பிடும், ஓகேங்களா. சட்டப்பிரிவு 75. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள்? சோ அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலும் சரி கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா. அமைச்சர்கள்னாலே எனது மக்களவைக்கு பொறுப்பாக ஆப்ஷன் சி, மக்களவைக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். 68வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பிரதமரின் கடமைகள், இப்பதான் பார்த்தோம், பிரதமரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுவது பிரிவு 78. நெக்ஸ்ட் கொஸ்டின் 69வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி மக்களவை உறுப்பினர்களில் அதிகபட்சம் எத்தனை சதவீதம் அமைச்சர்களாக இருக்கலாம்? ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15%, ஓகேங்களா. சோ ஆப்ஷன் சி 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறியுள்ளது, ஓகேங்களா. சோ மக்களவை உறுப்பினர் அதிகபட்சம் 15% தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு கூறப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 70வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது கேபினெட் அமைச்சர்களின் முக்கிய பொறுப்புகளில் அடங்கும்? சோ கேபினெட் 3 அமைச்சர்கள் இருப்பாங்க, ஓகேங்களா. சோ கேபினெட் அமைச்சர்கள் குழு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜாங்க அமைச்சர்கள், அதுக்கப்புறம் வந்து இணை அமைச்சர்கள், ஓகேங்களா. சோ கேபினெட் அமைச்சர்கள் தான் முக்கியமான அமைச்சர்கள், ஓகேங்களா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை இதற்கான முடிவுகளை வந்துட்டு இந்த அமைச்சரவை மேற்கொள்ளுது, ஓகேங்களா. சோ இதான் வந்துட்டு கேபினெட் அமைச்சர்கள் தான் முக்கியமான அமைச்சர்கள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட முக்கிய பொறுப்பு பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை. சோ இது சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய பொறுப்பு, ஓகேங்களா. சோ மேலே கூறிய அனைத்தும்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள்னா அவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறைகள்ல பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கிறது. ஓகேங்களா. சோ இணை அமைச்சர்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் அமைச்சர்கள் அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர்கள் இந்த 2 அமைச்சர்களுக்கும் என்னது ஒப்படைக்கப்பட்ட அந்த கடமைகளை அவங்க 2 பேத்துக்கும் உதவி செய்யறதா பாத்தீங்கன்னா என்னது இணை அமைச்சர்களுடைய வேலை. ஓகேங்களா. சோ மொத்தம் 3 அமைச்சர்கள் குழு இருக்கு. ஓகேங்களா. 3 தரநிலைகள் இருக்கு. அதுல வந்து கேபினெட் அமைச்சர்கள் 1, அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஓகேவா. சோ இந்த இணை அமைச்சர்கள் கடைசியில வர்றவங்க தான் அந்த இணை அமைச்சர்கள். சோ இந்த இணை அமைச்சர்கள் மத்த 2 பேர்த்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னது அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட துறைகள்ல இவங்க வந்துட்டு என்னது உதவி செய்யறதா இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 71 வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின்படி அமைச்சர்களின் வகைகள் எத்தனை? சோ இப்பதான் பார்த்தோம் 3. ஓகேங்களா. சோ கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் சொல்லிட்டு 3 பார்த்தோம். 3 வகைகளா பிரிப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 72 இந்திய நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ இந்திய நாடாளுமன்றம் ஓகேங்களா. சோ வந்துன்னா இந்திய நாடாளுமன்றங்கிறது ஒரு ஈரவை சட்டமன்றம். மக்களவை இருக்கும், மாநிலங்களவை இருக்கும். ஓகேங்களா. சோ இந்திய நாடாளுமன்றங்கிறது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இது 3ம் சேர்ந்து செயல்படுவதுதான் பாத்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம். ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அவைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம். அடுத்து 73வது கேள்வி மாநிலங்களவையுடைய அதிகபட்ச உறுப்பினரின் எண்ணிக்கை. சோ இப்பதான் பார்த்தோம் 250 தான் பாத்தீங்கன்னா மாநிலங்களவையுடைய அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அதுல 12 பேர்ல வந்து இலக்கியம், அறிவியல், கலை, விளையாட்டு இதுல சிறந்த 12 பேரை குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பார் இந்த மாநிலங்களவைக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 74வது கேள்வி மாநிலங்களவையின் உறுப்பினர்களில் எத்தனை பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்? சோ 12 பேர். ஓகேவா. சோ மாநிலங்களவைனா 12, மக்களவைனா 2, ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமிப்பார். அதை வந்து இப்ப தூக்கிட்டாங்க. அடுத்து 75வது கேள்வி மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதற்கான குறைந்தபட்ச வயது. சோ பாத்தீங்கன்னா 30. ஓகேவா. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னா 35. ஓகேவா. சோ மாநிலங்களவையில உறுப்பினராக இருக்கணும்னா அதற்கான குறைந்தபட்ச வயது 30. 76வது கேள்வி மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் எவ்வளவு? மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா என்னது 6 ஆண்டுகள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட உறுப்பினர்கள்ல 3ல் 1 பகுதியினர். ஓகேங்களா. சோ 3ல் 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஓய்வு பெறுவார். ஓகேங்களா. 3ல் இந்த அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெறுவாங்க. ஓகேங்களா. 2 ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெறுவார். 6 ஆண்டுகள். ஓகேங்களா. சோ துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். சோ மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அடுத்து 7வது கேள்வி மாநிலங்களவை உறுப்பினர்களில் 3ல் 1 பகுதி எவ்வாறு மாற்றப்படுகிறார்கள்? சோ ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அந்த மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்படுகிறார்கள். ஓகேங்களா. சோ இதை நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து 78வது கேள்வி மாநிலங்களவையின் உறுப்பினராக இருப்பதற்கான தகுதிகளில் எது தவறானது? இந்திய குடிமகனா இருக்கணும், வயது வந்து பாத்தீங்கன்னா 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேவா. மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது. சோ அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியிலும் இருக்கக்கூடாது. ஆனா இருத்தல்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் தவறான ஒன்று. ஓகேங்களா. அடுத்து 79வது கேள்வி மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? சோ மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம். ஓகேங்களா. சோ மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தான் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் எம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சோ துணை குடியரசுத் தலைவர் எல்லாமே வந்துட்டு என்னது நேரடி தேர்தல் கிடையாது. எல்லாமே மறைமுக தேர்தல், ஒற்றை மாற்று வாக்கு, விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஓகேவா. சோ அதுதான் அந்த மாதிரிதான் வந்துட்டு இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவையில் தான் பாத்தீங்கன்னா எனது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து 80வது கேள்வி மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சோ 552. ஓகேவா. சோ மாநிலங்களவைனா 250, மக்களவையோட அதிகபட்ச உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்கலாம்னா 552. அடுத்து 81வது கேள்வி மக்களவையின் யூனியன் பிரதேசங்களிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க? மக்களவையில யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல. ஓகேங்களா. இந்த டாமன் டையூ, பாண்டிச்சேரி சோ அந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? சோ வந்து பாத்தீங்கன்னா மக்களவையுடைய யூனியன் பிரதேசத்திலிருந்து 13 உறுப்பினர்கள். சோ எந்தெந்த இதுல இருந்து எத்தனை பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா. சோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. 82 மாநிலங்களவையோட தலைவர் யார்? சோ அதை நம்ம பார்த்துட்டோம். மாநிலங்களவையுடைய தலைவர் வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுகிறார். அடுத்து 83வது கேள்வி மக்களவையோட தலைவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சோ மாநிலங்களோட தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. சோ மக்களவையின் தலைவராக செயல்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? சபாநாயகர்.
சோ சபாநாயகர் பதவி வந்துட்டு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? சோ மக்களவையுடைய தலைமையை ஏற்று நடத்துபவரே என்னது சபாநாயகர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேவா? சோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களவையோட தலைவர் சபாநாயகர், மக்களவையோட உறுப்பினர்களால தான் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 84வது கேள்வி, மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க குறைந்தபட்ச வயது என்ன? சோ நம்ம பார்த்துட்டோம் 30. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். 85வது கேள்வி, மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க குறைந்தபட்ச வயது என்ன? சோ இங்க வந்து மக்களவையோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்க குறைந்தபட்ச வயதுன்னு கொடுத்திருக்கனாலதான் இந்த கொஸ்டினே ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்கீங்கன்னா சோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல. இதுல வந்து மாநிலங்களவை உறுப்பினர்னா 30. ஓகேங்களா? சோ அந்த கொஸ்டின் ஏன் ரிப்பீட் ஆகி வந்திருக்குன்னா சோ இங்க வந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்படியே வரிசையில படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெமரியில நிற்கும். ஓகேங்களா? சோ இது 30, மக்களவைனா வந்து பாத்தீங்கன்னா 25, மாநிலங்களவைனா அவங்க வயது 30, மக்களவைனா 25, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்குலாம் 35. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 86வது கேள்வி, மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தேவையான தகுதி என்ன? மக்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தேவையான வயது என்ன? சோ மக்களவையில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயது நிரம்பியவராக இருக்கணும், வாக்காளர் பட்டியல் பெயர் உள்ளவர். ஓகேவா? சோ மேலே இருக்கக்கூடிய அனைத்தும். ஓகேங்களா? சோ மக்களவை உறுப்பினருக்கான தேர்ந்தெடுக்க தகுதி, மாநிலங்களவை தகுதி, குடியரசுத் தலைவருக்கான தகுதி, துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதி, இதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 87வது கேள்வி, மக்களவையின் சபாநாயகருடைய பதவிக்காலம் எவ்வளவு? சோ சபாநாயகரின் பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை கலைக்கப்படும் வரை அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களவையின் சபாநாயகரா இருப்பார். ஓகேவா? சோ மக்களவை இருக்குல்ல, அது கலைக்கப்படுற வரைக்கும் இவர் வந்து சபாநாயகரா இருப்பார். சோ அதான் அவருடைய பதவி காலம். 88வது கேள்வி, மக்களவையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? சாரி, மாநிலங்களவையின் உறுப்பினர்கள். ஓகேங்களா? சோ மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? சோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சோ மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் தான். ஓகேங்களா? சோ மறைமுக தேர்தல் மூலம் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களவை உறுப்பினர்களுடைய எவ்வளவு காலம் பதவியில் இருப்பார்? மக்களவை உறுப்பினர்களால எவ்வளவு? 5 ஆண்டுகள் தான். ஓகேங்களா? மக்களவை உறுப்பினர்கள்னா பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். மாநிலங்களவை அப்படின்னா 6 ஆண்டுகள். 90வது கேள்வி, மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எவ்வளவு காலம் பதவியில் இருப்பார்கள்? சோ நம்ம பார்த்துட்டோம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள் வந்துட்டு பதவி காலம் இருப்பார்கள். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு மக்களவை கொடுத்திருக்கனால அதுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைன் பை லைனா மாநிலங்களவைன்னு வர்றதுனால கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டு வருது. அடுத்து, நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்க அறிமுகப்படுத்தப்படலாம்? சோ நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துட்டு எங்க அறிமுகப்படுத்தலாம்? சோ நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சோ மாநிலங்களவையில் கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் தான் அறிமுகப்படுத்தப்படும். ஓகேங்களா? சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 92வது கேள்வி, தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம்? சோ தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள். மாநிலங்களவைனா என்னது? தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுற மாநிலங்களவை உறுப்பினர்கள் 18. சோ மக்களவை உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா 39. ஓகேங்களா? சோ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை 18 தமிழகத்திலிருந்து. ஓகேங்களா? மக்களவைக்கு வந்து பாத்தீங்கன்னா 39. சோ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களவையின் தலைவராக செயல்படுவர் வந்து பார்த்தாச்சு. சோ சபாநாயகர். அடுத்து, மக்களவையோட கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர். சோ மக்களவையின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர். ஓகேங்களா? சோ இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கணும். மக்களவையுடைய தலைவர்னா சபாநாயகர். ஓகேங்களா? மக்களவையோட கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். இந்திய நாடாளுமன்றத்தின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று. சோ இந்திய நாடாளுமன்றம்னால எதுக்கு வச்சிருக்கோம்? சட்டங்களை இயற்றுவதற்கு தான். ஓகேங்களா? சட்டங்களை இயற்றுவதற்கு. இந்திய நாடாளுமன்றத்தின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று சட்டங்களை இயற்றுதல். 96வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா? சோ சட்டப்பிரிவு 76 தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்யறது. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 76. இவர் யாரால நியமிக்கப்படுறாருன்னா குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறார். நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி. ஓகேவா? சோ இந்திய தலைமை வழக்குரைஞர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி. ஓகேவா? சோ அவரோட தேர்ந்தெடுக்கப்படுற பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 76. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரால தேர்ந்தெடுக்கப்படுறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட், உச்ச நீதிமன்றம் எப்பொழுது நிறுவப்பட்டது? உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது நிறுவப்பட்டது? சோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுடில்லியில தான் நம்ம உச்ச நீதிமன்றம் இருக்கு. புதுடில்லி. சோ 1950 ஜனவரி 28ஆம் நாள் வந்து துவங்கப்பட்டது. 1950 ஜனவரி 28வது நாள் தான் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 76 எதை பற்றியது? சோ இப்பதான் பார்த்தோம். பிரிவு 76 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது? இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு தான் 76. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்யும் சட்டப்பிரிவு 76. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 61, அடுத்து 72, 352, 356, 360, 78 பிரதமரினுடைய கடமைகள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 63 துணை குடியரசுத் தலைவர் நாட்டோட 2வது உயர்ந்த பதவி வகிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 76. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான சட்டப்பிரிவுகள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறார்? ஓகேங்களா? உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறார்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதியை வந்துட்டு நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டுள்ளது? சோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். இந்திய நாடாளுமன்றம் மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசின் 3வது அங்கம் எது? ஸோ இந்திய அரசமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான அங்கங்களை கொண்டுள்ளது. என்னது? நிர்வாகம், சட்டமன்றம், அதுக்கப்புறம் நீதித்துறை. இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3வது அங்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3வது அங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீதித்துறை. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா என்னது? புதுடில்லியில் அமைந்துள்ளது. ஸோ எப்போது தொடங்கப்பட்டது? 1950 ஜனவரி 28ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? 28ஆம் நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்டது. ஸோ இந்த டேட் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 26 கிடையாது, 28. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்புடைய பாதுகாவலன் வந்து பாத்தீங்கன்னா என்னது? உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்புடைய பாதுகாவலன். ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்றம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 76 எந்த அதிகாரியை பற்றியது? சோ எப்படி வேணாலும் கொஸ்டின் மாத்தி பாத்தி கேட்பாங்க. சோ 76ங்கிறது தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? அவரை பற்றியதான் இது. 76னால எனது தலைமை வழக்கறிஞர் ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்திய நாடாளுமன்றம் மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற எந்த அதிகாரம் பெற்றுள்ளது? ஓகேங்களா? சோ இந்திய நாடாளுமன்றம் மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்ற எந்த அதிகாரத்தை பெற்றுள்ளது? சோ பாத்தீங்கன்னா தனிப்பட்ட சட்டம் மூலம். ஓகேவா? சோ இந்திய நாடாளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா என்னது? உங்களுக்கு மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்ற அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? சோ மாநிலங்களை எல்லையை மாற்றலாம் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளது. அது வந்து எந்த அதிகாரத்தை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தனிப்பட்ட சட்டத்தின் மூலம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு எந்த உரிமை இல்லை? சோ வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது? அவர் வந்து நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி. எந்த ஒரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு சட்ட உரிமைகள் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆலோசனையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அவரால வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல பேசலாம். ஓகேங்களா? சோ வழக்குகள் நடத்துதல், ஆலோசனை வழங்குதல் இது எல்லாமே செய்யலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? வாக்கெல்லாம் அளிக்க முடியாது. ஓகேங்களா? சோ அவரால வந்து பாத்தீங்கன்னா எந்த உரிமை இல்லைன்னா அவருக்கு வாக்களிக்கிற உரிமை எல்லாம் கிடையாது. வாக்களிக்கிற உரிமைனா அந்த நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு மசோதாவோ இதுல இருந்துச்சுன்னா அதற்கான இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு இந்த வாக்களிக்கிற உரிமை கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஆரம்பத்தில் எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க? சோ இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட அந்த காலத்துல எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைமை நீதி உட்பட 8 நீதிபதிகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? சோ ஒரு தலைமை நீதி உட்பட 8 நீதிபதிகளை கொண்டுள்ளது ஆரம்பத்துல. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? சோ இப்பதான் பார்த்தோம். தலைமை நீதிபதியை நியமிக்கிறவர் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது என்ன? சோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு வயது வந்து பாத்தீங்கன்னா 65. ஓகேங்களா? சோ 65 தான் பாத்தீங்கன்னா என்னது? அவங்களுடைய ஓய்வு வயது. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டத்தை அரசியலமைப்புக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் எதன் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது?
சோ ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றாங்கன்னா அது வந்து அரசியலமைப்புக்கு முரணானது அப்படிங்கிற அறிவிக்கிற அந்த அதிகாரம் எதன் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நீதி புனராய்வு அதிகாரம். ஓகேங்களா. சோ நீதி புனராய்வு அதிகாரம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை அரசியலமைப்புக்கு அதேதான். ஓகேங்களா. சோ அது வந்து நீதி புலனாய்வு அதிகாரம் தான். சோ அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ நம்ம 100+ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினரோட வயது அப்படின்னு வரும்பொழுது மக்களவை உறுப்பினரோட வயதும் ஆல்ரெடி வந்திருக்கும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி தொடர்ந்து 2-3 கேள்விகள் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்திருக்கும். ஓகேங்களா. சோ இதுல கொடுத்திருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி டிஎன்பிசிலையும் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. சோ அதே மாதிரி சட்ட பிரிவுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவு 76 குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு அதிகாரம், பதவி நீக்கிற அதிகாரம், பிரதமரோட கடமைகள்லாம் அடிக்கடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோட நம்ம டெய்லி ஜிகேல வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.